Yo Cassandra, игривая подраз Отмевала разум, убивала музыканта Тем не менее я рядом был и верила Григориями Моя дикая Кассандра, игривая подраз Отмевала разум, убивала музыканта Тем не менее я рядом был и верила Григориями ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் அபிஜித் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோன்னா KTM RC 125 பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சூப்பர் ஸ்போர்ட் செக்மெண்ட்டில் வர பைக்கு 125cc KTMல இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபுள் சூப்பர் ஸ்போர்ட் செக்மெண்ட் பைக்கு. இதோட எனக்கு ஸ்பெக்ஸு அப்புறம் இதோட ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ எல்லாமே நீங்கள் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாக்கர் ரிவ்யூ மட்டும் பார்த்து வந்துடுங்க. நம்ம எந்த ஒரு வண்டியை பற்றி பார்க்குற மாதிரியும் அந்த வண்டியோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறது வழக்கம். KTM பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரியன் கம்பெனி. அவங்க பார்த்திங்கன்னா 2012 தான் அவங்க வண்டியை வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது KTM டியூக் 200 மூலமாக தான் இந்தியாவில் வந்தாங்க. அதுக்கப்புறம் டியூக் 390, RC 200, RC 390 நிறைய செக்மெண்ட், டியூக் 250 அப்படி கொண்டு வந்தாங்க. 2018 பார்த்திங்கன்னா மேஜராக ஒரு மினி செக்மெண்ட் அவங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூக் 125 கொண்டு வந்தாங்க. அந்த டியூக் 125லேருந்து ஒரு RC டைப் ஒரு சூப்பர் ஸ்போர்ட் செக்மெண்ட்டில் ஒரு பைக் வேணும், மினி செக்மெண்ட்டில் ஒரு பைக் வேணும் KTMலேருந்து அப்படின்னு சொல்லி RC டைப் கொண்டு வந்தாங்க. RC 125 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் இதோட ப்ரைஸ் டேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து R15 வெர்ஷன் 3 அளவுக்கு இதோட ப்ரைஸ் டேக் வருது. பட் ஒரு 125cc இருக்கிற வண்டியை ஒரு காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 125cc அந்த இதில் பார்க்கும்போது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க, ரியர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, வித் ABS கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு ஃபுல்லாக வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் பைக்கில் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா KTMல இருக்க RC 390 வரைக்கும் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே கம்ப்ளீட்டாக KTM பார்த்தீங்கன்னா அவங்க RC 125 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த வண்டிக்கோட ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். இப்போது வழக்கம் போல் வண்டி ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வைசர் கொடுத்துருக்காங்க. இந்த வைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விட்டன் ப்ரொடக்ஷன் சொல்ல முடியாது, நிறைய பேர் ஆஃப்டர் மார்க்கெட் வாங்கி போடுறாங்க. ஆனால் பரவாயில்ல, ஒரு நார்மல் ஒரு 100க்குள்ளே ஒரு 90 அந்த இதுக்கு விண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும். இதுக்கு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சைடு மிரரில் வரும். ஓனர் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே LED கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், வண்டிக்கு ரைட்டில் இருக்கிறது ஹை பீம், லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து லோ பீம் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 43 mm அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் கேலிப்பர், வைபர் கேலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் இந்த 125 செக்மெண்ட்டுக்கு இந்த வண்டியோட டிஸ்க் பிரேக் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் R17 ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்காங்க. MRF டயர் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு RC 390ல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெட்சல டயர் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு வந்து MRF ரெஸ்ட் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட grip இந்த 125cc இதோட ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப ஒரு மேசிவான grip தான் கொடுக்குது. உங்களுக்கு கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. அலாய் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இதே RC 120 இப்போ வர வண்டியில் வந்து இப்போவும் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. டியூக்கில் மட்டும் உங்களுக்கு பிளாக், அதாவது 2021 மாடல் டியூக்கில் மட்டும் உங்களுக்கு பிளாக் அலாயோட வரும். இந்த வண்டிக்கு ஆரஞ்சு கலர் அலாய் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேசிவ் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர BS6 கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது வந்து BS4 மாடல் வண்டி லான்ச் ஆகும்போது என்ன கலரில் வந்து அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் இது உங்களுக்கு வந்து ஸ்டெலிஸ் ஃப்ரேம் தான் இந்த வண்டிக்கு இருக்குது. ஆனால் டியூக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஸ்டெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. பேக்கு தனி ஃப்ரேம், ஃப்ரண்ட்டுக்கு தனி ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரேமாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் செக்ஷன் பார்த்துடலாம். ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி LED டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு என்ன ஹேலஜன் கொடுத்துருந்தா பின்னாடி உங்களுக்கு டெயில் LED தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து KTMக்கே ஒரு அந்த LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து உங்களுக்கு மட்கார்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங்காக வர மாதிரி ஃபெண்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த வண்டிக்கு பின்னாடி டிஸ்க் பிரேக் கொடுத்ததில் வந்து 230 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க வித் வைபர் கேலிப்பர். ABS ரிங் இருக்குது, ஆனால் டுவெல் சேனல் ABS கிடையாது. இது வந்து ஸ்பீட் சென்சார். இந்த வண்டியோட சிங்கிள் சேனல் ABS தான் வரும். ஆனால் ஸ்பீட் சென்சார் எது கொடுத்துருக்காங்கன்னா ரியல் வீல் லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்பீட் சென்சார் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் நார்மல் எல்லா ஆர்சிலையும் வர மாதிரி உங்களுக்கு அலுமினியம் சிமாங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு சைலன்சர் கொடுத்துருக்காங்க. இனி என்ஜின் பார்ட்க்கு வருவோம். இந்த KTM RC 125 இது பார்த்தீங்கன்னா 124.3 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜினோட வரும். DOC செட்டப்பு. இதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு. அதுக்கப்புறம் இது கிளச்சு வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் வராது, நார்மல் வெட் கிளச் தான் வரும். 250 ஸ்லிப்பர் கிளச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 14.5 PS at 8500 RPMலையும், டார்க் வந்து 12.5 Nm டார்க் அட் 7500 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு ரியர் டிஸ்க் ஃப்ளூயிட் கேன் இங்கே பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக கொடுத்துருந்தா பரவாயில்ல, ஆனால் கீழே விழுந்தால் அடிப்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதோட அட்ஜஸ்டபிள் கிடையாது. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 835 mm கொடுக்குறாங்க. நார்மலாக ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து கால் நல்லா எத்தும். அதுக்கு மேலே இருக்கவங்க கொஞ்சம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இந்த வண்டி நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த BS4 வண்டிக்கு BS6 வண்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வரும். ஆனால் இப்போ வர சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் வர மாதிரி வரும். அதனால் கிரவுண்ட் கிளியன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருச்சு BS6ல். ஆனால் இந்த வண்டிக்கு ஹீட்டிங் வந்து ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு காலையே நல்லா ஹீட் ஃபீல் ஆகும். ஆனால் BS6ல் வந்து அந்த ஹீட் ஃபீல் ஆகாது. அந்த 125 அந்த அளவுக்கு ஹீட் ஆகிறது இல்லை. ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மற்ற 200 250 அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து இப்போ சைலன்சர் கீழே தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு BS6 கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வரனால சைடில் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரே இதுக்காக உங்களுக்கு வந்து கீழ் வழியாக அண்டர் கிரவுண்டில் வரையே கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், இப்போ டாப் வியூக்கு வருவோம். டாப்லேருந்து இந்த வண்டியில் டிரைவிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பர் பைக் ஃபீல் கொடுக்கும். இது ஓட்டும்போது உங்களுக்கு வந்து 125 cc மாதிரி தெரியாது. சைட்லேருந்து யாரோ பெரியவங்க பார்த்தா கூட யாரும் 125 cc சொன்னு நம்பவே மாட்டாங்க. பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இப்படியே ஒரு 250 cc மேலே இருக்க ஒரு வண்டி மாதிரி தான் இந்த வண்டி ஃபீல் ஆகும். இதோட லுக் அந்த அளவுக்கு லுக் கொடுத்துருக்காங்க. அதான் RC-னாலே சும்மா சொல்ல வேணாம், இந்த லுக் வேறு லெவலில் இருக்கும். இப்போது இதோட மீட்டர் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். சாவி ஆன் பண்ணி உங்களுக்கு இக்னிஷன் சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மீட்டர் வேலை செய்யும். நார்மலாக KTMல இருக்க எல்லா வண்டிக்கும் எப்படி மீட்டர் வருமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மோட் ப்ரெஸ் பண்ணுவோம். லோ ஃபியூயல் வார்னிங் காட்டுது. அதுக்கப்புறம் ட்ரிப் AB அந்த மாதிரி தான் காட்டுது. அப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து என்ஜின் கூலிங் இது கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. மேலே வந்து 0 to 13,000 RPM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். இங்கே வந்து உங்களுக்கு ஓடோட் ஃபியூவல் ரிசர்வ் வந்து ட்ரிப் Fன்னு காட்டும். மற்றபடி ட்ரிப் 1 ட்ரிப் 2 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீட் எவ்வளோன்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. மேலே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டிங் RPMல உங்களுக்கு வந்து ஓவர் ரைஸ் பண்ணி கீர் சேஞ்ச் பண்ணும்போது ஷிஃப்ட் இது காட்டும். அப்புறம் நியூட்ரல். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ABS வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அசாட் ஏதோ ப்ராப்ளம்னா வண்டியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் லைட்டே இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து மோட் செட் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் சுவிச்சஸில் என்னென்னு காட்டிடுறேன். இங்கே வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஹை பீம், இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட், அப்புறம் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் வந்து நார்மலாக KTMல என்னென்ன ஹார்ன் வருமோ அந்த ஹார்ன் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைடு வந்து உங்களுக்கு வந்து என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பஜாஜ் வண்டியில் பஜாஜ் KTM ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த என்ஜின் வந்து ஏதாவது சுவிட்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை பார்க்கும்போது ஒரு காரில் போகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஃபுல்லாக லைட்ஸிங் கொடுக்கும். மற்ற எந்த வண்டியிலுமே அந்த இது வராது. பஜாஜும் KTM மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. வேறு எந்த பிராண்டுமே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டிங் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த வண்டி ஃபியூல் டேங்க் என்ன பார்க்குற பெருசாக இருந்தாலுமே ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 9.5 liters தான். உங்களுக்கு வந்து லாங் டூரிங் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் இதோட மைலேஜ் வந்து உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிடும். ஏன்னா இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 125 cc அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 45 to 50. ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 above உங்களுக்கு இந்த வண்டி கிளைம் பண்ணுறாரு. 50 above கன்ஃபார்ம் கிடைக்கிது அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. ஏன்னா வண்டி வந்து அவர் ரொம்ப வரட்டியில் ஓட்டும்போது நார்மலாக தான் ஓட்டுவார். கன்ஃபார்ம் 50 above உங்களுக்கு இந்த வண்டிக்கு மைலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்தளவுக்கு வண்டி ஒரு மைலேஜ் மாறக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு RC வந்த காலத்தில் பின்னாடி பார்க்கும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா பின்னாடி சீட்டே கிடையாது, வந்து சிங்கிள் சீட் வண்டி அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் குஷன் தான், உங்களுக்கு சீட் கிடையாது. ஆனால் இந்த வண்டி லாங் டிரைவுக்கு வந்து இந்த பேக் சீட் வந்து கம்ஃபர்ட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிங்கிளாக தான் உங்களுக்கு லாங் டிரைவ் போக முடியும். அதுவும் இல்லாமல் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் பில்லியனோட போனீங்கன்னா லாங் ரைடு போகும்போது அவங்களோட வெயிட் வந்து நீங்கள் தான் அவங்க வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு செஸ்ட் பெயின் அது மாதிரி உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரிஸ்ட் பெயினும் பேக் போன் பெயினும் உங்களுக்கு அதிகமாக வரும். ஏன்னா ஹேண்டில் பார் பொசிஷன் அப்படி ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். KTM அதாவது டியூக் ஓட்டிருக்கும், RC ஓட்டிருக்கு, இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி என்ஜினில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பிக்கப்பு, டாப் ஸ்பீட் எல்லாம். டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஏரோடைனமிக்ஸ் இருக்க ஒரே விஷயத்துக்காக இந்த வண்டி டாப் ஸ்பீட் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடும். சரி கைஸ், இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லிடுறேன். ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ப்ரோஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது வண்டியோட லுக்கு வந்து சொல்லுவேன். 125 சிசிக்கு இந்த அளவுக்கு லுக்கும், அதுக்கப்புறம் ப்ரீமியமான பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோக் வர இதோட 156 சிசியில் இருக்க R15 கிடையாது. அப்புறம் ரியர் டிஸ்க் வித் ஏபிஎஸோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலுமினியம் சாசிஸும் கொடுத்துருக்காங்க, அதாவது அலுமினியம் ஸ்விங்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டெல்லிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் கிடையாது, எனக்கு டியூக்கு அதே நான் ஸ்பிட்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கான்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு கான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் டேக் தான். உங்களுக்கு 1.80 lakhs கிட்ட வருது. இப்போ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் திருப்பூரில் உங்களுக்கு 1.8 lakhs. உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. RS200 வாங்கலாம், அப்புறம் உங்களுக்கு வந்து V3 வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு KTM ஃபேன், KTM வாங்கலாம், வீட்டில் KTM மற்ற வண்டி வாங்கி தரக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு நீங்கள் RC தான் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா RC 125 நீங்கள் யோசிக்காமல் வாங்கலாம். உங்களுக்கு மைலேஜும் கொடுக்கும். ரொம்ப டாப் ஸ்பீடில் ஒரு நார்மலான டாப் ஸ்பீடு ஒரு 125 அந்த அளவுக்கு இந்த வண்டி கன்ஃபார்ம். 128 போயிருக்குன்னு சொல்லி 130 அச்சீவ் பண்ணியிருக்குன்னு ஓனர் சொல்கிறாரு. 130 போகுது அப்படின்னு. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம டிரைவிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வண்டியோட மைலேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் KTM அப்படி வேணும், எனக்கு RC தான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் இந்த RC நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ரைட் ரிவ்யூக்கு வாங்க. ரைட் ரிவ்யூ பண்ணிட்டு வண்டியோட இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே மீட்ரு பார்த்தீங்கன்னா 199 வரைக்கும் காட்டுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மெதுவாக மூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கீர் போய் போகுது. அன்றைக்கி ஹிமாலயன் ஓட்டோம்ல அதே ரோட்டில் தான் ஆஃப் ரோடிங், RC ஆஃப் ரோடிங் எப்படி பண்ணுன்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கீரே நல்லா இழுக்குது. ஆனால் நம்ம RC 200 அளவுக்குலாம் அந்த வண்டிக்கு பிக்கப் பெருசாக இல்லை. நார்மலாக ஒரு 150 சிசி பைக் ஓட்ட அளவுக்கு தான் இருக்குது. அப்படியே வண்டி ஸ்மூத்தாக தான் போகுது. ஆனால் வைப்ரேஷன் சுத்தமாக இல்லை கைஸ். நம்ம RC இது வந்து டியூக்கு 200லாம் 390 வர மாதிரி 125 வைப்ரேஷன்ஸ் கிடையாது. வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. என்ன அந்த ஒவ்வொரு இதுலேயும் அந்த ஃபீல் நல்லா கொடுக்குது. இந்த சூப்பர் ஸ்போர்ட்டுங்கிறதுனால நமக்கு அந்த ஹேண்டில் பாரில் ஒவ்வொரு ஜர்க் அப்படியே ஃபீல் ஆகுது. அப்படியே போவோம். ஆமாம் கைஸ், இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் சொல்லிடுறேன். இந்த சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் சர்வீஸ்க்கு வந்து 1500 கிட்ட ஆகுதுன்னு சொன்னார் ஓனர். ஏன்னா அது நார்மல் ஆயில் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஓனர் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால தான் உங்களுக்கு 1500 கிட்ட வருது. RC 200க்கு அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. 125 நார்மல், ஆனால் இந்த வண்டிக்கு மட்டும் மோட்டர் ஊற்றுறாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹைவே கிட்ட போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா லோ கீர், அதாவது லோ ஸ்பீட்லேயும் நம்ம இதில் ஓட்ட முடியுது நல்ல இதில். ஏன்னா RC 200 டியூக் 200லாம் பார்த்திங்கன்னா அப்படி இன்ஜின் இடிச்சு ஆஃப் ஆகிற மாதிரி ஆகும். இந்த வண்டி அப்படி ஆக மாட்டேங்க. பாருங்கள், செகண்ட் கீர்லேயே ஏறுது. 390 ஃபஸ்ட்டு கீரில் மட்டும்தான் ஏறும். செகண்ட் கீர் இன்ஜின் இடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சரி, நம்ம கொஞ்சம் தூரம் போய்ட்டு வண்டியை நிறுத்தி எப்படி இனிஷியல் பிக்கப் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இருங்க, வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரைட் ரோடு வந்துருக்கோம். ஸ்ட்ரைட் ரோடு வரும்போது நிறுத்திடுறேன். நிறுத்தி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நிறுத்திடுறேன் வண்டியை. ஓகே கேஸ், ஃபஸ்ட் கீர் போட்டால் அப்படியே மெதுவாக மூவ் பண்ணுவோம். சரி, ஃபுல் ரைஸ் கொடுப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீரில் எவ்வளோ போகுது? ஃபஸ்ட்டு கீரில் 36 வரைக்கும் போகுது. பரவாயில்ல. செகண்ட் கீரில் 50 மாற்றிட்டேன். கூட நல்ல பிக்கப் இருக்குது. ஆனால் நார்மலாக உங்களுக்கு RC 200லாம் ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு அந்த பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த பொசிஷனில் அப்படி உட்காந்து மெதுவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. சரி, இவ்வளோ தான் வண்டி, ரொம்ப நார்மல்லாம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த 3 கீர் மட்டும் இந்த வண்டிக்கு நல்லா பவராக இருக்குது. மற்ற 4, 5 கியர்லாம் சும்மா நார்மல் க்ரூசிங் கீர் மாதிரி தான் யூஸ் ஆகுது. அப்புறம் செகண்ட் கீர் தேர்டு கீர் நல்லா வண்டி சவுண்டோட பயங்கரமாக ஏறுது. ஆனால் 4th, 5th, 6thலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏறுது. வண்டியோட அந்த பிக்கப்பு டல்லாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி நார்மலாக க்ரூசிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்கு 5 கீரே எனக்கு போதும் தோணுது. 6 கீர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் பின்னாடி டயர் பெருசாக கொடுத்தனால என்னமோ தான் பிக்கப்பு சின்னதாக கொடுத்துருக்கலாம். ஆனால் இருந்தால் 150 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லா இதுவும் கொடுத்தனால இதுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ எப்படி திருப்புவோம். வண்டி யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் பார்த்தீங்கன்னா, எனக்கு KTM பைக்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இந்த வண்டி வாங்கி தரக்கு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் KTM 125 சூஸ் பண்ணலாம். 200, 390 தான் கொஞ்சம் பவராக இருக்கும். நீங்கள் 125 சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மைலேஜும் மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் மோட்டரில் அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு வரும். அப்புறம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பீடு போகாது. நார்மலாக க்ரூசிங் ஓகே தான், 90லாம் க்ரூஸ் பண்ணலாம், அதுபடி பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து வேறு பைக் பார்க்கணும், R15 வெர்ஷன் 3 சூஸ் பண்ணுறேன், எனக்கு பெட்டர்னு தோணுது. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்லிப்பர் கிளாஸ் நிறையா ஆப்ஷன்ஸ் அதில் கொடுக்குறாங்க. இதில் என்ன உங்களுக்குலாம் ப்ரீமியம் இதாக கொடுக்குறதுனால உங்களுக்கு இந்த ரேட்டு வருது. மற்றபடி என்ஜினும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. 125 சிசி இவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயந்தான். சரி கைஸ், நான் இந்த வண்டியை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ டாப் அண்ட் பாட்டம்லாம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், அடுத்த வீடியோவில் என்னென்ன அப்டேட் பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் அடுத்த என்ன பைக் ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் அதுக்கேற்ற மாதிரி வண்டியை பற்றி ரிவ்யூ பண்ணிடுறேன். தேங்க்யூ கைஸ்.